விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். செல்வி கீர்த்தனா அவர்கள் வந்து எம்எல்ஏ ஆனதுக்கான சான்றிதழே எடுக்காம பதவி ஏற்க போயிருக்காங்க. ஹால் டிக்கெட் எடுக்காம பரிசு எழுதுற மாதிரி தான். கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள்லாம் ஜென்சி ஜென்ரேஷன் அப்படின்னு. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியுடைய பதவியேற்பு விழா பார்த்தேன். அதுக்கு பின்ன தொட்டடுத்தே ஓபிஎஸ் 2 பேரும். நான் என்ன நினைச்சேன், எப்படி இருந்த ஆட்கள் இப்படி இருக்கு. ஒரு படத்துல விவேக் சொல்லுவார்ல, எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்னு. எடப்பாடியோட நிலைமை இன்னைக்கு நான் திருப்பி சொல்றேன், எடப்பாடியுடைய அரசியல் எரா முடிந்து விட்டது. கரூர் விஷயத்திலேயே வந்து எடப்பாடி வேற மாதிரி முடிவு எடுத்திருக்கணும். ஒரு 2000 பேர் போய் விஜயை கைது பண்ணுங்கன்னு சொல்லி ரோட்ல நின்று இருக்கணும். அப்ப திமுகவை வந்து கார்னர் பண்ணிட்டு விஜயை காப்பாத்தினாங்க. அதனுடைய பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. இவர் விஜயபாஸ்கரோட அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எம்எல்ஏ மரகதம் குமரவேல், அவங்க இபிஎஸ் அவர்களுக்கு வணக்கம் வைக்கல, விஜய் அவர்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. இது தாவேக்காவை நீங்க வந்து ஒரு பெரிய மாடர்னா வெர்ச்சுவல் எராவா கொண்டு வர நினைக்கிறீங்கல்ல, அது உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. சிவி சண்முகம் முதல் எஸ்பி மேலுவன் இருந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வரை அத்தனை பேரும் உள்ளே வர தயாரா இருக்காங்க. அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து உள்ள வந்துட்டாங்கன்னா இந்த 8 பேருடைய தேவையில்லை. இப்ப நீங்க ஆட்சியை பிடிக்கும் போது நீங்க வெர்ச்சுவல் அந்த இது கோட்டு ஒரு நண்பா நண்பி, இனி அது மாறும், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதிமுகல இருந்து வந்துட்டாலும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒரு பெரிய ஆடு போச்சுன்னா சின்ன ஆடுகள்லாம் பின்னாடி போயிடும். செங்கோட்டையனே வணங்கும் போது, அதுக்கப்புறம் அதிமுக வந்தவர்கள் வணங்கும் போது அருண்ராஜும் நிர்மல்குமாரும் வணங்குவதில் என்ன தயக்கம் இருக்கு? அவர் 2 விதமான விஷயத்தை கையில் எடுப்பாருங்க, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஒன்று மோடியுடைய ஃபார்முலா, இன்னொன்று ஜெயலலிதா ஃபார்முலா. எந்த மீடியா வச்சு இவங்க ஆட்சி பிடிச்சாங்களோ, எந்த சமூக வலைத்தளத்தை பிடிச்சி ஆட்சி பிடிச்சாங்களோ, இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூக வலைத்தளமும் விஜயை பார்த்து கொண்டிருக்கிறது. திரும்பிடுச்சு. கேள்வி கேட்கும், கட்சிக்காரங்களாம் கேட்க தேவையில்லை. ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். முதலமைச்சர் பொறுப்பேற்றாச்சு, எம்எல்ஏக்கள் பொறுப்பேற்பு விழா நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா அமைச்சராக நேற்று பொறுப்பேற்ற சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் செல்வி கீர்த்தனா அவர்கள் வந்து எம்எல்ஏ ஆனதுக்கான சான்றிதழே எடுக்காம பதவி ஏற்க போயிருக்காங்க. ஹால் டிக்கெட் எடுக்காம பரிசு எழுதுற மாதிரி தான். கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள்லாம் ஜென்சி ஜென்ரேஷன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அறிவுறுத்திருக்கணும். ஒரு அமைச்சருக்கே அந்த நிலைமைனா இன்னும் முழுமையடையலன்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அதில் எத்தனை பேர் கொண்டு வரலைங்கிறது இன்ன வரைக்கும் தெரியாது. இல்லை இடையில சில பேர் வெளியே போயிட்டாங்களா, போய் எடுத்துட்டு வந்துடும் போயிட்டாங்களான்னு தெரியாது. இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு அமைச்சர் செஞ்சிருக்க கூடாது. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நம்ம நேற்றே ஆளுநரை வைத்தே நம்ம அமைச்சராக பதவியேற்றுட்டோம், இனி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிருக்கலாம். இந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் கண்டிப்பா சீனியர் லீடர்ஸ் கொடுத்துருக்கணும். அன்னைக்கு இங்க சீனியர் லீடர்ஸ் போது செங்கோட்டையன் அவர்கள் தான் எனக்கு தெரிந்து. ஜேசிடி பிரபாகர் சார், ஜேசிடி பிரபாகர் எல்லாம் வந்து அமைச்சரவையில் இல்லை, கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா நம்ம குளத்தூர் தொகுதி ஆளு தான் கொடுத்துருக்கணும். ஆனா அவர் ஏற்கனவே ஆட்டமா வந்தாரு. இப்படி ஒரு இது இப்ப இது நடந்து கொண்டிருந்தது. 2வது நான் என்ன பாக்குறேன்னா, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியுடைய பதவியேற்பு விழா பார்த்தேன். அதுக்கு பின்ன தொட்டடுத்தே ஓபிஎஸ் 2 பேரும். நான் என்ன நினைச்சேன், எப்படி இருந்த ஆட்கள் இப்படி இருக்கு. ஒரு படத்துல விவேக் சொல்லுவார்ல, எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்னு. எடப்பாடியோட நிலைமை ஓபிஎஸும் அடுத்தடுத்து 2 பேரும் பாத்துக்காம பண்ணாங்க. உண்மையா இந்த ஒரு வாரம் அதிமுக என்னதான் சார் நடக்குது? ஏன்னா சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், வேலுமணி போன்ற நபர்கள் கூட ஒரு எம்எல்ஏ கூட்டங்கள் வந்து நடக்குது. அதே போல இந்த சைடு ஒண்ணு நடக்குது. என்னங்க, முதல்ல இப்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு 5 நாள் தலைகளா நின்று தண்ணி குடிச்சாங்க. கடைசியில் யார் உதவி பண்ணது? திமுக. அந்த 6 எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட அவங்க 8 எம்எல்ஏக்கள் மொத்தம் அவங்களுடைய ஆதரவுல தான் இன்னைக்கு ஆட்சி நிக்குது. அந்த நாற்காலியில 2 நாற்காலி இவங்க நாற்காலி தான், இவங்களுடைய இது தூண் தான். ஆனா ஒரு பயம் இருக்கு விஜய்க்கு, இவங்களை வந்து நம்பிக்கிட்டே இருக்க முடியாது. இப்ப நேத்து வந்தே மாதரம் பிரச்சனையில குரல் வந்த உடனே நடுங்கி போய், இனிமே நாங்க வந்து ஆளுநர் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டோம், இனிமே அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்ற உடனே
பதில் கொடுத்தது காரணம் என்ன? இவங்களுடைய ஆதரவுல ஆட்சி இருக்கிறதா. இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்க முடியாதுல்ல, அது ஒண்ணு. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேரலா ஒரு ஸ்டாண்டு பை வேணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. ஆதவர்ஜுனா அதுக்கு தான் முயற்சி பண்றாரு. ஆதவர்ஜுனோடைய மாமியார் அதிமுகவுடைய எம்எல்ஏ லீமா ரோஸ், லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸ். அப்ப மாமியாரும் மருமகனும் நிச்சயமா பேசியிருப்பாங்க. இப்போ வந்து 2/3 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தா இந்த 8 பேரை தேவையில்லை அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கலாம். அல்லது ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும் 13ஆம் தேதி. ரொம்ப நாள் ஆளுநர் டைம் கொடுக்கல, இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு. அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல எல்லாரும் கை தூக்கணும், ஆளுநர் இருப்பாரு. அதுல இன்னொரு வாய்ப்பு இருக்கு, என்னன்னா 234 தொகுதிகளில் மெஜாரிட்டி கை தூக்கணும். இல்லை என்றால் எத்தனை பேர் வந்து சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்களோ அவங்கள மெஜாரிட்டி. சார் குறிப்பா இந்த விஷயம் கேட்கணும். முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், ஒரு 2ஆம் கட்ட தலைவர்னே சொல்லக்கூடிய CV சண்முகம் வந்து இன்னைக்கு இது பொறுப்பேற்றுக்கல. அதைத்தான் சொல்ல வர்றேன். அப்ப CV சண்முகம் SP வேலுமணி எல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் ப்ளே பண்றாங்க. இன்னைக்கு நான் திருப்பி சொல்றேன், எடப்பாடியுடைய அரசியல் எரா முடிந்து விட்டது. அவருடைய அரசியல் வாழ்க்கை முற்றுப்பட்டு விட்டது. தப்பு பண்ணிட்டாங்க. கரூர் விஷயத்திலேயே வந்து எடப்பாடி வேற மாதிரி முடிவு எடுத்திருக்கணும். ஒரு 2000 பேர் போய் விஜயை கைது பண்ணுங்கன்னு சொல்லி ரோட்ல நின்று இருக்கணும். அப்ப திமுகவை வந்து கார்னர் பண்ணிட்டு விஜயை காப்பாத்தினாங்க. அதனுடைய பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. ஒன்று. அப்ப இன்னைக்கு எடப்பாடி வந்து பல்வேறு செய்தி சொல்றாங்க. திருமாவளவனை முதலமைச்சராக ட்ரை பண்ணாங்க, பொதுவான முதலமைச்சராக ட்ரை பண்ணும்போது திமுக ஆதரவு கொடுத்துருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் எடப்பாடி ஏற்றுக்கல. பல்வேறு கான்ஸ்பிரசி போயிட்டு இருக்கு, நம்ம அதுக்குள்ள போகல. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெளிவா புரியுதுன்னா, தற்போது இருக்கின்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. சார் நம்ம குறிப்பா எடுத்துட்டோம்னா விஜயபாஸ்கர், அதாவது விஜயபாஸ்கர் இன்னைக்கு வந்து போறார் சட்டப்பேரவையில. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து வணக்கம் வைக்கல. தெரியுதா? சாதாரணமா வந்து அவங்க எப்படிலாம் வணக்கம் வைப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு நம்ம இவர் விஜயபாஸ்கரோட அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம், இன்னொரு எம்எல்ஏ மரகதம் குமரவேல், அவங்க இபிஎஸ் அவர்களுக்கு வணக்கம் வைக்கல, விஜய் அவர்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. இதுல இருந்து என்ன விஷயம் நமக்கு புரியுது? இப்ப எல்லாமே நம்ம அசிம்ஷன்ல போனால் கூட சில சொல்லுவாங்கல்ல, சில சிம்டம்ஸ், அறிகுறிகளை வைத்து நோயை கண்டுபிடிக்கலாம்பாங்கல்ல. இப்போ மருத்துவர்கள் எப்படி செய்யறாங்க? மருத்துவர்கள் என்ன மேஜிக்கா பண்ணுவாங்க? சிம்டம்ஸ், கையை தூக்க முடியலையா, வயிறு வலிக்குதா, நாக்க நீட்டுங்க, கண்ணு, இப்படிதான் பாக்குறாங்கல்ல. இந்த சிம்டம்ஸ் தான் அரசியல் எதிரொலிக்கும். நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடியை பார்த்து வணக்கம் வைக்கலன்னா அது ஒரு சிம்டம்ஸ். அங்க இருக்கின்ற CV சண்முகம் பதவி ஏற்காம வெளியே போனது ஒரு சிம்டம்ஸ். தலைமைச் செயலகம் வந்திருக்காரு சார், பதவி ஏற்க அவர் பேர் இது பண்ணும்போது அவர் இல்லை. இது வந்து என்ன தெரியுதுன்னா, தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்துட முடியும். எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டில் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 அல்லது 6 எம்எல்ஏக்கள் தான் எடப்பாடியோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க. மற்ற எல்லாருமே CV சண்முகம், SP வேலுமணி கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. நான் திருப்பி சொல்றேன், இந்த தாவேக்காவை நீங்க வந்து ஒரு பெரிய மாடர்னா வெர்ச்சுவல் எராவா கொண்டு வர நினைக்கிறீங்கல்ல, அது உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், நேற்று செங்கோட்டையன் அவர்கள் பதவியேற்ற போது முதல்வர் விஜயிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எல்லாம் எந்திரிச்சு நின்றாங்க. இப்போ ராகுல் காந்தி கேட்கிறார், எதுக்கு எந்திரிக்க, எல்லாருக்கும் உட்கார்ந்து இருந்தோம், இவருக்கு எந்திரிக்கிறமே. அப்போ ஒரு விஜய் சொல்றதை நம்ம பாக்குறோம். அவர் சீனியருங்க, 8-9 தடவை ஜெயிச்சிருக்காரு. அதிமுகவில் முக்கியமான அமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவோடு நெருக்கமாக இருந்தவர், எல்லாம் சொல்றார். நமக்கு அதனுடைய அந்த வாய் உச்சரிப்புல புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அப்படிப்பட்டவர் வந்து எப்படி வணங்கினாரு? கிட்டத்தட்ட டயரை தான் வணங்கல. நம்ம ஜெயலலிதா காலம் ஞாபகம் வந்தது எனக்கு. சார் நேத்தையே விடுங்க, இன்னைக்கு வந்து பதவி ஏற்கும்போது எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினரா, கோபிச்செட்டிப்பாளையத்தோட சட்டமன்ற உறுப்பினரா பதவி ஏற்கிறதுக்கு சட்டப்பேரவையில வராரு. முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஏந்திரிச்சு நிக்கிறாங்க. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் இப்படிதான் வணங்கிட்டு போறாரு. இப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப செங்கோட்டையன் மூலமாக எத்தனை அதிமுக எம்எல்ஏக்கள் உள்ள வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? CV சண்முகம் முதல் SP வேலுமணி இருந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வரை அத்தனை பேரும் உள்ளே வர தயாரா இருக்காங்க. அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து உள்ள வந்துட்டாங்கன்னா இந்த 8 பேருடைய தேவையில்லை. ஸ்டாலினுடைய அனுசரணை தேவையில்லை. இவங்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. வந்தே மாதரம் ஒழிக்குதா, இந்த பிரச்சனையா,
செத்து செத்து பிழைக்க தேவையில்லை, தனித்துவமா அவங்க இயங்கிடுவாங்க. கிட்டத்தட்ட தாவேகா ஒரு குட்டி அதிமுகவாக மாறிக்கொண்டிருக்கிறது. சரி, இப்ப அதிமுகவுக்குள்ள அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனை, ரெட்டை தலைமை கேட்கறாங்க. இப்பதான் வந்து தேர்தல்லாம் முடிஞ்சு ஒரு ஒற்றை தலைமை அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கிட்டு இருந்த நேரத்துல சிவி சண்முகம் போன்ற ஆட்கள் வந்து போர்க்கொடி பிடிக்கிறாங்க. இல்லைங்க, ஒற்றை தலைமை என்று இருந்தாலும் ஒரு ஆத்தன்டிக்கா ஒரு கரிஸ்மாட்டிக்கா லீடரா எடப்பாடி இல்ல. உங்களுக்கு அது முக்கியம். இன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒற்றை தலைமை மட்டும் இல்ல, நினைச்சா மினிஸ்டர் தூக்கி போடுவாங்க. நான் தான் பவர் சென்டர்ம்பாங்க. அந்த வார்த்தையை விஜய் பயன்படுத்துறாரு பாத்தீங்களா? நான் தான் பவர் சென்டர், பவர் சென்டர். இந்த சைடு ஒரு ஊழல் செய்ய நினைச்சவங்க விட்டு போயிருங்கன்றாங்க. இவரு பண்ணுவாரா, ஜெயலலிதா மாதிரி இருப்பாரா நமக்கு தெரியாது. ஆனா அந்த முகமூடியை போட நினைக்கிறார். ஜெயலலிதாங்கிற முகமூடியை நம்ம போடணும். இங்க வந்து ஒரு தலைமை, ஒரு ஆத்தன்டிகேஷனான தலைமை இருந்தா மட்டும்தான் தமிழ்நாடு வந்து நீண்ட நாள் ஆட்சி செய்ய முடியும்க்கு. அதுக்கு உதாரணம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும். இந்த மாதிரி பவர் சென்டரை பிரிச்சுட்டோம்னா நம்மளை அழிச்சிருவாங்க. அதைத்தான் திருப்பி திருப்பி அழுத்துறார். யாராவது ஊழல் செய்ய நினைத்தால் வெற்றி பெற்றுட்டோம்னு ஆட நினைச்சா, இப்பெல்லாம் வார்த்தை யார் பயன்படுத்தினாங்க? முன்னாடி ஒரு காலத்துல ஜெயலலிதா இந்த வார்த்தையை வெளிப்படையா பேசினாங்க. திமுக செயல் யாராவது பயன்படுத்தியிருக்காங்களா? கிடையாது. அப்ப தன்னை ஒரு மற்றும் ஒரு ஜெயலலிதாவாக விஜய் நினைக்கிறார், அதை பிரபலப்படுத்த நினைக்கிறார். அதனுடைய நீட்சியாக கூட இப்ப நீங்க ஆட்சியை பிடிக்கும் போது நீங்க வெர்ச்சுவல் அந்த இது கோட்டு ஒரு நண்பா நண்பி, இனி அது மாறும், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதிமுகல இருந்து வந்துட்டாலும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இந்த கட்டி தழுவுற வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஏங்க, உங்களை கண்ட்ரோல் பண்ணா நான் கட்டி தள்ளிட்டே இருந்தா உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? தூரமா வைக்கணும், என்னை பார்த்து நீங்க வணங்கணும், கையெடுத்து கும்பிடணும், என்னை பார்த்து மிரளணும். அப்பத்தானங்க உங்களை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க வெறுமனே வந்து கட்டி தழுவி நண்பா நண்பின்னு சொன்னா இவன் திருப்பி நண்பா நண்பி தெரியாம செஞ்சுட்டு நண்பா அப்படின்னு பதில் சொல்லுவார். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அப்போ ஒரு லீடராக நீங்க வந்து இருக்கணும்னா உங்க ஆத்தன்டிகேஷன் எப்படி இருக்கணும்? ஆளுமை தன்மை இருக்கணும்ல. அது நீங்க வந்து இப்ப பிரச்சாரத்துல பேசுனீங்களே, இது அப்படியே நீங்க திருப்பி உங்க பக்கம் உங்க மக்கள்கிட்ட நீங்க காமிக்கணும். அதுதான் அடுத்த கட்டம். அந்த கட்டத்தை நோக்கி விஜய் போவாருன்னு பாக்குறேன். அப்படி போகணும்னா இதை செய்வதற்கும் அக்செப்ட் பண்ணுவதற்கும் அதிமுக செங்கோட்டையனை போன்றவர்கள் நிறைய தேவை. இப்ப நீங்க இந்த விஷயத்தை ஆதவ் அர்ஜுனாட்டையோ அல்லது மற்ற அமைச்சர்கள்ட்டையோ அருண்ராஜ்கிட்டயோ காமிச்சீங்கன்னா அவங்க மிரளுவாங்க, அவங்க இனிமே பழக்கப்படுவாங்க. ஆனால் ஏற்கனவே இது கற்றுக்கொண்டு பழக்கப்பட்ட செங்கோட்டையனை போன்றவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இவர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சீனியர்ஸே வணங்கும் போது அருண்ராஜ் போன்றவர்கள் வணங்க மாட்டாங்களா? உங்களை இல்லங்க, ஆட்டு மந்தை எப்படி போகும்? ஒரு பெரிய ஆடு போச்சுன்னா சின்ன ஆடுகள்லாம் பின்னாடி போயிடும். செங்கோட்டையனே வணங்கும் போது, அதுக்கப்புறம் அதிமுக வந்தவர்கள் வணங்கும் போது அருண்ராஜும் நிர்மல்குமாரும் வணங்குவதில் என்ன தயக்கம் இருக்கு? அவர் கூட இப்ப இல்ல. சொல்ல போனா அருண்ராஜ் போன்றவர்களுக்கு தான் அந்த ஒரு இருக்கும். இளைய தலைமுறைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இப்ப ராணிப்பேட்டையில் வெற்றி பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரியா இருந்தவர், அதான் சொல்றேன். இப்ப ராணிப்பேட்டையில் வெற்றி பெற்ற தாயிரா பானுக்கோ, இப்ப அமைச்சர் இப்ப இந்த புதிதாக பதவியேற்ற கீர்த்தனாவுக்கோ தயக்கம் இருக்கும். ஆனா அவங்களே இப்ப ஆண்டவரேன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அர்த்தம்னா, நான் என்ன பாக்குறேன்னா, ஜெயலலிதாவை போன்று ஒரு பவர் சென்டரை உருவாக்க விஜய் நினைக்கிறார். அதுதான் அவருக்கு பாதுகாப்பை கொடுக்கும் நினைக்கிறார். அவர் ரெண்டு விதமான விஷயத்தை கையில் எடுப்பாருங்க, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஒன்று மோடியுடைய ஃபார்முலா, இன்னொன்று ஜெயலலிதா ஃபார்முலா. சார் பிரஸ் மீட் கொடுக்காததா? கண்டிப்பா அவர் பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அவர் இங்க பேசுறது அங்க பேச முடியாது. அந்த பிரச்சனை. பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டார். இரண்டாவது, ஜெயலலிதா போன்று நடந்து கொள்வார். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் அவர் பயன்படுத்த போறார். நேத்து வந்தே மாதரம் பிரச்சனைக்கு பதில் கொடுத்தது யாரு? ஆதவ் அர்ஜுனா. இப்படி ஒவ்வொரு மினிஸ்டரும் பதில் கொடுப்பாங்க. இவர் பேச மாட்டார். சட்டமன்றத்தில் தான் இவர் பேசுவார். இனி சட்டமன்றத்திற்கு அடிக்கடி வருவாரா என்று கூட நமக்கு தெரியாது. பிரதமர் மோடி என்ன பாராளுமன்றத்துக்கு வந்துட்டா இருக்காரு, மனதின் குரலில் பேசிட்டு போறாரு. இப்ப விஜய் எப்படி பேசுவாரு? அந்த சமூக வலைத்தளங்களில் குட்டீஸ், அங்கிள்ஸ், பெண்களே, சகோதரிகளே அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை பேசிட போறாரு. அதை பரப்ப போறாங்க. அவ்வளவுதான். வீட்டுல இருந்தே பேசிடுவார். வழக்கம் போல அவர் செயல்பாடு இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்க நினைக்கிறார். அதுதான் அவருக்கு வந்து அந்த இமேஜை காப்பாத்துன்னு நினைக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இமேஜ் காலி ஆயிடுச்சுன்னா முடிஞ்சது. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இமேஜை கடைசி வரைக்கும் வச்சிருந்தாங்க.
ஸ்டாலின் அவர்களே இந்த 5 வருஷமா ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணாரு. ஒரு சாத்வீகமான முதலமைச்சர், எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்குமான முதலமைச்சர், ஒரு அமைதியான நிதானமான இந்த ஒரு பிம்பம். விஜய் கொண்டு வருவது என்பதெல்லாம் என்ன, ஒரு இடத்துல பவர் சென்டர் இருக்கணும். ஜெயலலிதா பாணியில அமைச்சர்கள், இப்ப அமைச்சர்களை பதவியேற்றாங்கல்ல, நீங்க என்ன போக தெரியும், ஒரு சின்ன தவறு வந்து அமைச்சரை தூக்கி போட்டுருவாங்க. இப்படிதான் நடக்கும். அங்க கட்சியில் இருப்பவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும். வாய்ப்பு மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. என்ன காரணம் என்றால் யாரு வேலை பார்ப்பாங்க பண்ண மாட்டாங்கன்னு அவருக்கே தெரியாது. வாய்ப்பு மாத்தி மாத்தி கொடுத்து தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும். 50% விஜயுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராவாங்க. ஓகே சார், எவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து வந்து பேசிட்டு வரோம். அதாவது தமிழக வெற்றி கழகம், அதாவது ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியை இந்த 5 ஆண்டு காலம் கொண்டு போறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? அவர் இப்ப அடிப்படையா நேத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா இப்போது அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் இங்க வரும் வரை ஆட்சியை காப்பாற்றணும். சொல்ல போனா இந்த செப்டம்பர் 13 மன்னிக்கணும், இந்த மே 13 ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கு. இதுல வந்து அவர் வந்து ஆளுநர் வர்ற அன்னைக்கு மெஜாரிட்டி நிரூபிக்கணும். ஒரு தடவை மெஜாரிட்டி நிரூபிச்சிட்டாருன்னா 6 மாசம் ஆளுநர் இந்த பக்கம் வரமாட்டார். 6 மாசம் வரைக்கும் நீங்க ஆட்சியை கொண்டு போயிடலாம். அதுதான் ஸ்டாலினே சொல்லிட்டாரு, 6 மாசம் வரைக்கும் நாங்க எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். அதுதான் காரணம். இப்ப என்ன ஸ்டாலின் நினைக்கிறாருன்னா 6 மாசம் இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுவாரு, 6 மாசம் வரைக்கும் ஓடும். அது ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவருக்கான இது. 6 மாசம் இவரே வந்து அம்பலப்படலாம். கண்டிப்பா வந்து மீடியா கேட்கும். இப்போ ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எந்த மீடியா வச்சு இவங்க ஆட்சி பிடிச்சாங்களோ, எந்த சமூக வலைத்தளத்தை பிடிச்சி ஆட்சி பிடிச்சாங்களோ, இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூக வலைத்தளமும் விஜயை பார்த்து கொண்டிருக்கிறது. திரும்பிடுச்சு. கேள்வி கேட்கும். கட்சிக்காரங்களாம் கேட்க தேவையில்லை, ஒவ்வொரு சமூக வலைத்தள பயனாளிகளும் கேட்டுட்டே இருப்பாங்க. இது ஒரு பெரிய சேலஞ்ச், மிகப்பெரிய சேலஞ்ச் விஜய்க்கு. சவால். இந்த சவாலை எப்படி கடக்க போறாரு முக்கியம். இன்னைக்கு பாருங்க, வீரமணி அவர்களை பார்த்தார்கள், இன்னைக்கு ஸ்டாலின் அவரை பார்க்க போறாங்க. அடுத்து ஒவ்வொரு ஆதரவு கொடுத்த தலைவர்களை பார்ப்பாங்க, முஸ்லீம் லீக் தலைவரை போய் பார்ப்பாரு. இதெல்லாம் என்னன்னா, நான் உங்களை நம்பி தான் ஆட்சி அமைச்சிருக்கேன், நமக்குள்ள எதுவும் பிரச்சனை வேணாம், ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நான் 6 மாத காலத்தில் எல்லாம் செஞ்சிடறேன் அப்படின்னு போறது. ஸ்டாண்ட் பைல அந்த வேலை நடக்குது. ஆனால் அவர்கள் உடைந்து வந்தால் முழுமையான திமுக எதிர்ப்பை அப்பதான் காமிப்பார். அதுவரை அப்படி பேலன்ஸ் பண்ண நினைக்கிறார். இது ஒரு டிப்ளமசி தான், இதை தப்புன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா எல்லாரும் செய்யக்கூடியது தான், வேலை நடக்கும். ஆனால் மிகப்பெரிய சவால்களை விஜய் சந்திக்க போறார். பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க காரணம்லாம் சொல்ல முடியாது. எங்க பணமில்லைன்னு சொல்லிடுவீங்களா? அது உங்க வேலை. நீங்க வாக்கு கொடுத்துக்க கொடுங்க, இல்லைன்னா உங்க சொந்த பணத்தை கொடுங்க. இப்படி கேட்பாங்கல்ல அவங்க ஆளுங்க. அப்படித்தானங்க கேட்டாங்க. அரசு பணத்தையெல்லாம் வாங்க மாட்டார் எங்க தலைவர். அவர்கிட்டயே பணம் இருக்கு, அதையே கொடுப்பார். அது கேட்க மாட்டாங்களா? இப்ப பணம் இல்லைன்னு சொல்லி நேத்தே பாதி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. கஜானால பணம் இல்லைன்னா உன் பணத்தை கொடுன்னு தானே நாங்க கேட்கிறோம், அது எப்படி நிறுத்துவீங்கன்னு கேட்கிறாங்க. இது ஒரு பெரிய நாள் போக போக இந்த மாதிரியான ஒரு எதிர்மறை கருத்துக்கள் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப அப்செட் ஆவாங்க. இப்போ வந்து விஜய் பதவியேற்ற உடனே அவங்க கூல் ஆயிட்டாங்க. இந்த ஜென்சி ஜெனரேஷன் விஜயை பதவியேற்க விடலன்னு சொல்லிட்டு ஒரு கோபமா இருந்தாங்கல்ல, அந்த கோபம் இன்னைக்கு நீர்த்து போயிடுச்சு. பதவியேற்க விட்டுட்டாங்க. இப்போ முதல்வர் நான் பாஸ் பண்ணிட்டேங்க, அவ்வளவுதான். எனக்கு இப்போ அந்த கோபம் போயிடும்ல, டென்ஷன் அது போயிடுச்சு. அதை தக்க வைக்கிற வேலை இருக்கு பாத்தீங்களா, சஸ்டைனபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப கடினமானது. அது பெரிய சவால். அது எப்படி பண்ண போறீங்க? எங்க நீங்க மட்டும் இல்ல, உங்க அமைச்சர்கள் தப்பு பண்ணா, சட்டமன்ற உறுப்பினர்கள் தப்பு பண்ணா உங்களை நேரடியா பாதிக்கும். சார், இப்போ உறுப்பினர்கள் தப்பு பண்ணாவே இங்கே நேரடியாக பாதிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து பேசுனீங்க, தொடர்ந்து பேசுவோம். நன்றி. விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.